நல்லா சாயங்காலமா தூங்கி முழிச்சு ஐயா ஃப்ரெஷ்ஷாக இருக்காப்புல, ரொம்ப ஜாலியாக இருக்காப்புல. சரி பனி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயாவை தூக்கிட்டு ஒரு கிரிவலம் போயிருவோமேனு தெருவை சுற்றி ஒரு வாக்கிங்கை போட்டோமா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக விநாயகர் கோயில் கதவும் திறந்துருந்துச்சு. பூசாரி என்ன பூசையும் வச்சுட்டு இருந்தாங்கன்னு நல்லா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஏற்றியாச்சு. வேண்டுதலை முடிச்சுட்டு அப்படியே பொடிநடையா வீட்டுக்கு நடந்து வந்தோமா. வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு உருவம் மாடியை நோக்கி போச்சு. இண்டிகேட்டரை போட்டு அப்படியே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து பார்த்தா தான் தெரியுது என்ற பொண்டாட்டி துணி காய போடுறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே காய போட்டு கீழே வந்து ஆல்ரெடி காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக மடிச்சு வச்சிட்டாங்க. அப்புறம் பிள்ளையை தூங்க போட்டு பிளவுஸ் தைக்க உட்காந்தாங்களா. நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு வெளியே ப்ரௌசிங் சென்டர் வந்துட்டேன். என்ற மகனை ஏரோப்ளேன்ல கூட்டு போறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா. லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது கூட இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா தான் நான் எடுத்துப்பேன். ஆனா என் பையனோட பர்த் சர்டிஃபிகேட்ல அவன் பேரை பார்க்கும்போது உள்ள இருந்தே ஒரு சந்தோஷம் பூரிப்புன்னு சொல்லலாம். அது ஒரு சர்டிஃபிகேட்டு, அதுல அவன் பேர் இருக்கு, அவன் தான் அப்படின்றதுக்கான அத்தாட்சி. ஆனா அதுல அவன் பேரை பார்க்கறதுக்கு எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா நெகிழ்ச்சியா இருக்கு. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போதே பைப்பை செக் பண்ணேன், தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னு வீட்டுல இருந்து 2 குடத்தையும் எடுத்துட்டு வந்து தண்ணி நினைக்கிறதுக்கு வச்சுட்டேன். வேற என்ன வேலைன்னு அப்படியே பைப்பு கிட்டே ஒரு 5 நிமிஷம் வெயிட்டிங்க போட்டு தண்ணி நிறைஞ்சோடனே குடத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கிச்சன்ல பக்காவா வச்சாச்சு. ரைட் நண்பர்களே, நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு என் கம்பெனிக்கு மெசேஜ் போடுறேன். நீங்க பார்த்தும் பார்க்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.